இன்றைக்கி வந்து சிக்ஸாக் ஸ்டிச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 லைன் நம்ம ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஸ்கேலில் வந்து ஒவ்வொரு 1 2 3 அப்படி ஒவ்வொரு சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன். கீழே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு, இந்த செயின் வந்து நல்ல லென்த்தாக தான் நம்ம எடுக்க முடியும். ரொம்ப குட்டியாகவும் நம்மளால் போட முடியாது. போட்டால் இதோட ஷேப் வராது. சிக்ஸாக்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு லென்த் எடுக்கணும். நீங்கள் வந்து சரி த்ரெட் வந்து டயாலஜி பிராண்டு யூஸ் பண்ண வேண்டாம். நான் கிட்ட அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு A1 மம்தா தான் நான் உங்களுக்கு கிட்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பிராண்டு மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் சரி த்ரெட் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற பிராண்டுமே வந்து டயாலஜி அப்படிங்கிற பிராண்டு தான். அது செகண்ட் குவாலிட்டி. அதோட இது இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் மட்டும் நான் அனுப்பிச்சி விட்றேன். இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து A1 மம்தாவாக இருந்துச்சு, நல்ல பிராண்டடாக இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக வரும். இது வந்து பிடிச்சி இழுக்க முடியாது, நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே A1 மம்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த மார்க்கு கிட்ட நமக்கு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே திருப்பிடுறோம். ஒரு பாயிண்ட் விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். நீங்கள் செயின் குட்டி லாக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த டைரக்ஷனை பார்த்து தான் போடணும். இப்படி நீங்கள் இது இப்படி போட்டுறக்கூடாது. குட்டி செயின் போடும்போது இந்த டைரக்ஷனை பார்த்து தான் போடணும்.